நீங்க நாளைக்கு காலையில எழுந்து சமையலறைக்கு போய் நிம்மதியா ஒரு கப் டீ போடலான்னு கேஸ் அடுப்ப பத்த வைப்பீங்க. ம் ஆமா. ஆனா அந்த டீயோட சூட்டுக்கும் மத்திய கிழக்குல எங்கோ நடக்கிற ஒரு குண்டு வெடிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா. மேலோட்டமா பாக்கும்போது இது ஏதோ சதித்திட்ட கோட்பாடு மாதிரி தான் தோணும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு நாம ஆராய போற இந்த ஆழமான பகுப்பாய்வுல பல்வேறு தரவுகள், சட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். அதாவது நாம வாழற இந்த நவீன உலகம் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு மாய மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். விநியோக சங்கிலிகள்ல ஆரம்பிச்சு விண்வெளியில மிதக்கிற செயற்கைக்கோள்கள், ஏன் மருத்துவமனையில இருக்கிற உயிர்காக்கும் கருவிகள் வரைக்கும் எல்லாமே நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட வசதிகள் தான். ஆமா. ஆனா இந்த பிரம்மாண்டமான சிஸ்டம்ல ஒரு சின்ன புள்ளி உடைந்தால் என்ன ஆகும்? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். அந்த மாய உடையும் போது ஏற்படுற சங்கிலி தொடர் விளைவுகளை, அதாவது ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நம்ம அலச போறோம். உலக அரசியல், விண்வெளி, மனித மரணம்னு இது எல்லாமே எப்படி கண்ணுக்கு தெரியாத இழைகளால இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். சரி, அந்த மாயையை உடைக்கிற இடத்திலிருந்தே தொடங்குவோம். சமீபத்துல அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மேல குண்டுமழை பொழிஞ்சுது. ஆமா, பெரிய நியூஸ் அது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவனமா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தாக்காம தவிர்த்துட்டாங்க. அந்த இடத்தோட பேரு கார்க் தீவு. ராணுவ இலக்குகளை மட்டும் அடிச்சவங்க ஈரானோட பொருளாதார உயிர்நாடியான இந்த தீவு மேல ஒரு கீறல் கூட விழாம பாத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த தீவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம் தான். கார்க் தீவுங்கிறது பாரசீக வளைகுடாவுல இருக்கிற வெறும் 20 சதுர கிலோமீட்டர் அளவுல ஒரு சின்ன பவளப்பாறை தீவு. ஓஹோ, அவ்வளவு சின்ன தீவா? ஆமா. ஆனா ஈரானோட மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில 90% இந்த ஒற்றை சின்ன தீவு வழியா தான் நடக்குது. ஒரு நாளைக்கு சுமார் 1.5 மில்லியன்ல இருந்து 3 மில்லியன் பீப்பாய்கள் வரைக்கும் இங்கிருந்து தான் உலக நாடுகளுக்கு கப்பல் ஏறுது. ஒரு நிமிஷம். ஈரான் அவ்வளோ பெரிய நாடு, அவங்களுக்கு வேலை துறைமுகங்களே இல்லையா? ஏன் தங்களோட 90% வியாபாரத்துக்கு இந்த ஒரு சின்ன தீவை மட்டும் நம்பி இருக்கணும்? அதுக்கு காரணம் அந்த பகுதியோட புவியியல் அமைப்பு தான். ஈரானோட பெரும்பாலான கடற்கரை பகுதிகள் பாத்தீங்கன்னா ஆழம் குறைவானவை. புரிஞ்சுது. உலக நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போற அந்த சூப்பர் டேங்கர்கள் ரொம்ப பிரம்மாண்டமானவை. ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல அதால நிக்க முடியாது. ஆனா இந்த கார்க் தீவை சுத்தி இருக்கிற கடல் பகுதி இயற்கையாவே ரொம்ப ஆழமானது. அட, இது சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அதனாலதான் அங்க பெரிய இறங்குதுறைகளை கட்டி பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எண்ணெய் வயல்கள்ல இருந்து பைப் மூலமா எண்ணெய கொண்டு வந்து நேரடியா கப்பல்ல ஏத்துறாங்க. இதுல இன்னொரு வரலாற்று முரண்பாடு இருக்கு, கவனிச்சீங்களா? 1979 ஈரானிய புரட்சிக்கு முன்னாடி இந்த கார்க் தீவு உள்கட்டமைப்பை உருவாக்குனதே அமோகோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் தான். சரியா சொன்னீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் கட்டின ஒரு கட்டமைப்ப இன்னைக்கு தன்னோட சொந்த ராணுவமே தாக்காம தவிர்ப்பது ரொம்ப விசித்திரமான விஷயம்தான். அமெரிக்கா இதை தாக்காததுக்கு காரணம், ஒருவேளை கார்க் தீவு அழிக்கப்பட்டிருந்தா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே ராத்திரியில ஒரு பீப்பாய்க்கு $150 தாண்டி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது உலக பொருளாதாரத்தையே உலுக்கி இருக்கும். ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஒரே ஒரு தீவை சார்ந்திருப்பது எவ்வளோ பெரிய பலவீனம்னு இது காட்டுது. இததான் நம்ம சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஒற்றை புள்ளி தோல்வின்னு சொல்றோம். சரி, இந்த உலகளாவிய விநியோக சங்கிலியோட மெல்லிய தன்மை இப்ப நமக்கு புரியுது. ஆமா. இப்போ இந்த பாரசீக வளைகுடாவுல பதற்றம் அதிகமான உடனே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வர்த்தக கப்பல்கள் போறது பெரிய சிக்கலாயிடுச்சு. இதற்கும் நீங்க சொன்ன அந்த சமையலறை டீக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவோட 90% சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி இறக்குமதி இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் வருது. கரெக்ட். இது தடைப்பட்டதும் இந்திய அரசாங்கம் உடனடியா 1955ஆம் ஆண்டின் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அவசரமா கையில் எடுத்திருக்காங்க. இது நம்ம எரிசக்தி பாதுகாப்புல ரொம்ப முக்கியமான நகர்வு. வெளிநாட்டுல இருந்து எல்பிஜி வரலனா நம்ம வீடுகள்ல அடுப்பெரியாது. இதை சமாளிக்க அரசு என்ன பண்றாங்க? ஐஓசிஎல், பிபிசிஎல், ரிலையன்ஸ் மாதிரி பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அரசாங்கம் ஒரு அவசர உத்தரவு போட்டிருக்கு. அதாவது பெட்ரோகெமிக்கல் உற்பத்தியை மாற்றத்துக்காரவா? ஆமா. பொதுவா சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து கிடைக்கிற புரோப்பேன், பியூட்டேன் வாயுக்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக் மற்றும் பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் தயாரிப்பாங்க. ஆனா இப்போ நிலைமை மோசமாகறதால அந்த வாயுக்களை முழுக்க வீடுகளுக்கு தேவையான எல்பிஜி சிலிண்டர்கள் தயாரிக்க மட்டுமே பயன்படுத்தணும்னு அரசு உத்தரவிட்டிருக்கு. இதனால என்ன விளைவு வந்திருக்கு?
இதன் மூலமா உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி ஒரே மாசத்துல 25% அதிகரிச்சிருக்கு. இத மேலோட்டமா பார்க்கும்போது அப்பாடா நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வந்துரும் நிம்மதியா இருக்கலாம். ஆனா இது ஒருத்தர் வயித்துல அடிச்சு இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடுற மாதிரி இல்லையா? இது ஒரு ஜீரோ சம் கேம் தானே சொல்லணும். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்களுக்கு போற வாயுவை நிறுத்தினதால விவசாயத்துக்கு தேவையான உரம் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு வெறும் 70% எரிவாயு தான் ஒதுக்கீடு செய்யப்படுது. அது உண்மைதான். மறுபக்கம் வீடுகளுக்கு முன்னுரிமை தர்றதால உணவகங்கள், விடுதிகளுக்கு கமர்ஷியல் சிலிண்டர்கள் கிடைக்காம கடும் தட்டுப்பாடு வந்திருக்கு. வீட்ல நாம சமைக்கணுங்கிறதுக்காக விவசாயத்தையும் சிறு தொழில்களையும் நசுக்கிறது எந்த வகையில சரியான தீர்வாகும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பாருங்க. கொள்கை வகுப்பாளர்கள் கோணத்திலிருந்து யோசிக்கணும். 2016ல உஜ்வாரா திட்டம் கொண்டு வந்தப்போ இந்தியாவுல 62% வீடுகள்ல மட்டும்தான் கேஸ் இணைப்பு இருந்துச்சு. இப்போ அது கிட்டத்தட்ட 100% ஆகிடுச்சு. ஆமா, நாட்டோட தற்போதைய தேவை வருஷத்துக்கு 31.3 மில்லியன் டன் எல்பிஜி. ஆனா நம்ம உள்நாட்டு உற்பத்தி திறன் வெறும் 12.8 மில்லியன் டன் மட்டும்தான். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய இடைவெளியா? ஆமா, இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கும்போது திடீர்னு இறக்குமதி நின்னா என்ன பண்றது? உரம் உற்பத்தியை குறைச்சா சில மாசங்கள் கழிச்சு விவசாயம் பாதிக்கப்படலாம். உணவகங்கள் மூடப்பட்டா பொருளாதார இழப்பு வரும். ஆனா இன்னைக்கு ராத்திரி 100 கோடி மக்களோட வீடுகள்ல அடுப்பு எரியலன்னா அது உடனடியாக மிகப்பெரிய சமூக போராட்டமா வெடிச்சிடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. நெருக்கடி நேரங்கள்ல அரசுகள் நீண்ட கால விளைவுகளை விட உடனடி பேராபத்தை தடுக்க தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆக உலக அரசியல்ல ஒரு சின்ன நகர்வு நடந்தாலும் இந்திய விவசாயி ஒருத்தருக்கு உரம் கிடைக்காம கஷ்டப்படுற அளவுக்கு இந்த சங்கிலி பின்னப்பட்டிருக்கு. இந்த இறக்குமதி சார்பு நிலை பூமியோட முடிஞ்சிடல. ஆமா, நேரா விண்வெளிக்கு போக போறோம் இப்போ. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. விண்வெளியிலையும் இதே மாதிரி ஒரு பலவீனமான சிஸ்டம் இருக்கு. இந்தியாவோட சொந்த நேவிகேஷன் அமைப்பான நாவிக், அதாவது நம்ம ஒரு ஜிபிஎஸ், அதுல இருக்கிற IRNSS-1F செயற்கைக்கோளோட அணுக்கடிகாரம் பழுதடைஞ்சிடுச்சுன்னு செய்தி வந்திருக்கு. இது ஏதோ நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண கடிகாரம் பழுதான விஷயம் கிடையாது. இந்த செயற்கைக்கோள் நேவிகேஷன் அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் இதோட வீரியம் புரியும். கரெக்ட். அந்த சிக்னல் எவ்வளவு நேரத்துல பூமியை வந்தடையுது அப்படிங்கிற நேரத்தை வச்சுதான் நம்ம இருப்பிடத்தை அந்த சிஸ்டம் கணக்கிடுது. இந்த அணு கடிகாரங்கள் பாத்தீங்கன்னா சீசியம் அல்லது ருபீடியம் அணுக்களோட அதிர்வுகளை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமா நேரத்தை கணக்கிடும். துல்லியம்னா சாதாரண துல்லியம் இல்ல. இது புரிஞ்சுக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான சிம்பொனி இசை கச்சேரி நடப்பதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல வாசிக்கிற 100 இசைக்கலைஞர்களும் தனித்தனி அறைகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வாசிச்சா மட்டும்தான் இந்த இசை சரியா வரும். ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு மெட்ரோனோம் இருக்கு. ஒருத்தரோட மெட்ரோனோம் ஒரு சின்ன மில்லி செகண்ட் தப்பா துடிச்சா கூட மொத்த இசையும் இரைச்சலா மாறிடும் இல்லையா? அருமையான உதாரணம். அந்த மாதிரி தான் இந்த செயற்கைக்கோள் நெட்வொர்க்கும். துல்லியம் தவறினா மொத்தமும் குழப்பமாகிடும். இந்த கடிகாரங்கள்ல ஒரு வினாடியோட 100 கோடியில ஒரு பங்கு நேரம் தவறினா கூட பெரிய பிழை வந்துடுமா? ஆமா, அதாவது ஒரு நானோ செகண்ட் அளவு நேரம் தப்பா பதிவானால் கூட பூமியில உங்களோட இருப்பிடம் பல சென்டிமீட்டர்கள், சில சமயம் பல மீட்டர்கள் தப்பா காண்பிக்கப்படும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பூமியில ஒருத்தரோட இருப்பிடத்தை சரியா கணக்கிட குறைந்தபட்சம் 4 செயற்கைக்கோள்கள் ஒரே நேரத்துல செயல்படணும். ஒரு நிமிஷம், ஏன் சரியா 4 செயற்கைக்கோள் தேவைப்படுது? 3 போதாதா? நல்ல கேள்வி. அட்சரேகை, தீர்க்கரேகை மற்றும் உயரம் ஆகிய 3ஐயும் கணக்கிட 3 செயற்கைக்கோள்கள் தேவை. ஆனா அந்த 4வது செயற்கைக்கோள் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்க மொபைல் போன்ல இருக்கிற சாதாரண கடிகாரத்தோட நேரத்தையும் விண்வெளியில இருக்கிற அணு கடிகாரத்தோட நேரத்தையும் மிக துல்லியமா சிங்க் பண்றதுக்கு தான். அந்த 4வது சிக்னல் இல்லைன்னா இருப்பிடம் முற்றிலுமா பிழையாயிடும். ஓஹோ, அப்படி என்றால் இப்போ இந்த ஒரு கடிகாரம் பழுதானதால என்ன சிக்கல் வரப்போகுது? நம்ம கிட்ட தான் பல செயற்கைக்கோள்கள் இருக்கே. அங்கதான் நம்ம அமைப்போட பலவீனம் வெளிப்படுது. இப்போ இந்த கடிகாரம் பழுதானதால முழுமையா வேலை செய்யற கடிகாரங்களை கொண்ட செயற்கைக்கோள்களோட எண்ணிக்கை 3ஆ குறைஞ்சிடுச்சு. ஆனா நம்பகமான சேவைக்கு 4 தேவைன்னு சொன்னீங்களே. ஆமா, 4 தேவை. ஆனா இருப்பதும் 3. இதுக்கு முன்னாடி இந்த கடிகாரங்களை நம்ம சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற ஸ்பெக்ட்ரா டைம் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் இறக்குமதி செஞ்சோம். இறக்குமதி செஞ்ச அந்த ஸ்விஸ் கடிகாரங்கள்ல தான் இப்போ வரிசையா பழுது ஏற்படுது. கரெக்ட். இதனால தான் தொழில்நுட்ப இறையாண்மை, அதாவது டெக்னாலஜிக்கல் சாவரன்டிங்கிறது வெறும் பெருமைக்கான விஷயம் கிடையாதுன்னு சொல்றேன். ஆமா, இன்னைக்கு நம்ம தொலைத்தொடர்பு, ஏடிஎம் வங்கி பரிவர்த்தனைகள், மின் பகிர்மானம்னு எல்லாமே இந்த அணுக்கடிகாரங்களோட நேர துல்லியத்தை தான் நம்பியிருக்கு.
மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு உணர்ந்து தான் இஸ்ரோ இப்போ உள்நாட்டிலேயே ருபீடியம் கடிகாரங்களை தயாரிச்சு NVS 01 செயற்கைக்கோளை பொருத்தி வெற்றிகரமா செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கடுத்து அனுப்பப்பட்ட NVS 02 செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையை அடையாம தோல்வி அடைஞ்சது நம்ம போராட்டத்தோட கடினத்தை காட்டுது இல்லையா? உண்மைதான். ஆக விநியோக சங்கிலிங்கிறது பூமியில மட்டும் இல்ல, விண்வெளியிலையும் பிற நாடுகளை சார்ந்தே இருக்கு. அந்த சார்பு நிலையை உடைக்க நாம இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். சரி, இயந்திரங்கள் செயலிழந்து போனா அத புதுப்பிச்சு எப்படியாவது அந்த சிஸ்டமை உசுரோட வச்சுக்க நம்ம இவ்ளோ மெனக்கெடுறோம். ஆனா இதே கட்டுப்பாட்டு மனப்பான்மைய இயற்கைக்கு முரணா மனித உயிர்கள் மேல திணிச்சா என்ன ஆகும்? ஆமா, செயற்கையான கருவிகள் மூலமா ஒரு மனிதனோட உயிரை நீட்டிப்பது சரியா அப்படிங்கிற மாபெரும் தார்மீக விவாதத்துக்கு நம்ம இப்ப வரப்போறோம். இது ரொம்ப உணர்வுபூர்வமான, அதே சமயம் சட்ட ரீதியா சிக்கலான ஒரு பகுதி. சமீபத்துல இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கின ஒரு தீர்ப்பை நாம கவனிக்கணும். ஹரிஷ் ராணா வழக்கு பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, ஹரிஷ் ராணா அப்படிங்கிற 32 வயது நோயாளி ஒரு விபத்துல சிக்கி கடந்த 13 வருஷமா பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்தாரு. அதாவது சுயநினைவு முற்றிலுமா இழந்து மருத்துவ உபகரணங்களோட உதவியால மட்டுமே சுவாசிச்சிட்டு இருந்தாரு. 13 வருஷமா? ரொம்ப கஷ்டம்தான். அவர் இனிமேல் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவ ரீதியா உறுதியான பிறகு அந்த உயிர்காக்கும் கருவிகளை அகற்ற உச்சநீதிமன்றம் இப்போ அனுமதி அளிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இத கேட்கவே கொஞ்சம் நெருடலா இருக்கு. நவீன மருத்துவம்ங்கிறதே இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. தடுப்பூசி போடுறதிலிருந்து இதய அறுவை சிகிச்சை செய்யறது வரைக்கும் எல்லாமே இயற்கையா நடக்க போற மரணத்தை தடுக்கிற செயற்கையான விஷயங்கள் தானே. ஆமா, அது ஒரு முக்கியமான குணம்தான். அப்படி இருக்கும்போது வெண்டிலேட்டரை மட்டும் தவறுன்னு சொல்லி ஒருத்தர மரணத்துக்கு அனுமதிப்பது அவரோட உயிரை பறிப்பதற்கு சமமாகாதா? யார் இங்க இயற்கையான மரணம்னா என்னன்னு முடிவு செய்யறது? நீங்க கேக்குறது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ கேள்வி. இதுக்கு நீதிமன்றம் ஒரு தெளிவான சட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் நாம இத செயலற்ற கருணை கொலை, அதாவது பாசிவ் யூத்தனேசியான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, அந்த வார்த்தையை தானே பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த வார்த்தையே காலாவதியானது, தவறானதுன்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. இத மருத்துவ சிகிச்சையை திரும்ப பெறுதல்னு தான் அழைக்கணும். ஓஹோ, அதாவது withdrawing மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். கரெக்ட். ஒருத்தருக்கு விஷ ஊசி போட்டு கொல்றது ஆக்டிவ் யூத்தனேஷியா. அது இந்தியாவுல முற்றிலுமா சட்டவிரோதம். ஆனா ஹரிஷ் ராணா விஷயத்துல நடக்கிறது வேற. வேற நான் எப்படி? அவரு இயற்கையா இறந்து போறத ஒரு இயந்திரம் பலவந்தமா தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அந்த செயற்கையான தடைய அகற்றுவதன் மூலமா இயற்கை தன் வேலையை செய்ய நாம அனுமதிக்கிறோம். நாம புதிதா ஒரு மரணத்தை உருவாக்கல. அப்படியென்றால் இதன் முழு அர்த்தம் என்ன? பலவந்தமா ஒருத்தரை வாழ வைப்பது அவரை தொடர்ந்து துன்புறுத்துவதற்கும் அவரோட அடிப்படை உரிமைக்கும் எதிரானதுன்னு சொல்றீங்களா? ஆமா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 21 ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமா வாழ்வதற்கான உரிமையை வழங்குது. அந்த உரிமையில கண்ணியமா இறப்பதற்கான உரிமையும் அடங்குன்னு உச்சநீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லிருக்கு. மூளைசாவு அடைஞ்ச ஒருத்தரை இயந்திரங்கள் மூலமா பல வருஷங்கள் உசுரோட வச்சிருப்பது அவரோட கண்ணியத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க, சரியா? கரெக்ட். இது நடைமுறையில எப்படி சாத்தியமாகும்? மருத்துவமனையில ஒரு நோயாளி கோமாவில இருக்காரு. மருத்துவர்கள் எந்த அடிப்படையில இந்த கருவியை அகற்ற முடிவை எடுப்பாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுக்காக தான் சிறந்த நலன், அதாவது பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மருத்துவ மற்றும் சட்ட ரீதியான சோதனைய நீதிமன்றம் முன்வைக்குது. பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்னா? இத புரிஞ்சுக்க ஒரு கற்பனை சூழ்நிலையை எடுத்துப்போம். ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு நோயாளி இருக்காரு. அவரு மூளை சாவர அடைஞ்சிட்டாரு. இப்போ மருத்துவர்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த வெண்டிலேட்டரை தொடர்ந்து வச்சிருப்பதால அவருக்கு ஏதாவது முன்னேற்றம் வருமான்னு கேட்பாங்களா? சரியா சொன்னீங்க. இந்த நோயாளிக்கு உடல் அளவிலோ மனதளவிலோ ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வருமா, அவரால் வலிய உணர முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. விட இல்ல இது வெறும் உடம்ப மட்டும் அழுகாம பாதுகாக்கிற வேலைதான் வந்தா, அப்படி வந்தா அந்த செயற்கை சிகிச்சையை தொடர்வது அந்த நோயாளியோட சிறந்த நலனுக்கு எதிரானதுன்னு அர்த்தம். ஆனா இதுல எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. சொத்துக்காகவோ அல்லது மருத்துவமனை செலவை சமாளிக்க முடியாமலோ குடும்பத்தினரோ உறவினர்களோ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா என்ன செய்யறது? இது தப்பா பயன்படுத்தப்பட வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அந்த அபாயம் 100% இருக்கு. அதனாலதான் உச்சநீதிமன்றமும் பல மருத்துவ நிபுணர்களும் இதுல உள்ள ஒரு பெரிய சட்ட இடைவெளியை சுட்டிக்காட்டி கவலைப்படுறாங்க. அது என்ன சட்ட இடைவெளி?
அட்வான்ஸ்ட் மெடிக்கல் டைரக்டிவ்ஸ் அல்லது லிவிங் வில்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆவணம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் நல்ல சுயநினைவோட இருக்கும்போதே எதிர்காலத்துல எனக்கு மீள முடியாத இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன இயந்திரங்கள் மூலமா செயற்கையா உசுரோட வச்சிருக்க கூடாதுன்னு எழுதி வைப்பது தான் இந்த லிவிங் வில். ஓஹோ, முன்னாடியே எழுதி வச்சிடலாம். ஆமா, இத நடைமுறைப்படுத்துவதற்கு பல துறை மருத்துவ குழுக்கள் அழைக்கப்படணும்னு வழிகாட்டுதல்கள் இருக்கு. ஆனா இது குறித்த ஒரு விரிவான சட்டத்தை நாடாளுமன்றம் இன்னும் இயற்றல. சரியான சட்டம் இல்லாதவரை இது தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவே செய்யுது. இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பாருங்க. கார்க் தீவு மேல குண்டு விழாம தப்பித்ததால உலகத்தோட எண்ணெய் விநியோகம் தப்பிச்சது. ஆமா, ஆனா ஹார்மோஸ் ஜலசந்தி முடங்கினதால நம்ம வீடுகள்ல சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வராம இருக்க அரசாங்கம் விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் போற எரிவாயுவை மடைமாற்ற வேண்டி வந்திருக்கு. அதே நேரம் விண்வெளியில இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஸ்விஸ் கடிகாரம் பழுதானதால நம்ம நாட்டோட நேவிகேஷன் சிஸ்டம் நிலை குலைஞ்சு நாம அவசரமா நம்ம சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க ஓடிட்டு இருக்கோம். கடைசியா ஒரு இயந்திரத்தை நம்பி ஒரு மனுஷனோட உசிறு 13 வருஷமா ஊசலாடிட்டு இருந்தப்போ அந்த இயந்திரத்தை நிறுத்தி இயற்கையை அனுமதிக்க நீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்கு. இதெல்லாம் வெவ்வேறு துறைகளா தெரிஞ்சாலும் அடிப்படையில இவை எல்லாமே நமக்கு உணர்த்துற பாடம் ஒண்ணுதான். அது என்னன்னா, நாம உருவாக்கியுள்ள இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிற கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமானதுன்றது தான். விநியோக சங்கிலியோ விண்வெளி தொழில்நுட்பமோ மருத்துவ அறிவியலோ ஒரு சின்ன புள்ளி உடைந்தால் ஒட்டுமொத்த சங்கிலியும் அருந்து போகும் அபாயம் இருக்கு. கண்டிப்பா அந்த எதிர்பாராத நெருக்கடிகளை நாம எப்படி எதிர்கொள்றோம், நம்ம கட்டுப்பாட்டை எப்படி தக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உண்மைதான். உங்களுக்காக இந்த பல்வேறு தரவுகளை திரட்டி அதோட ஆழமான காரணங்களை அலசிய இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். ஆனா உங்ககிட்ட இருந்து விடை பெறுவதற்கு முன்னாடி ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். அது என்ன கேள்வி? நம்ம இஸ்ரோவோட புதிய உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் முழுமையா செயல்பட தொடங்குவதற்கு முன்னாடியே விண்வெளியில இப்போ சுத்திட்டு இருக்கிற மத்த நாவிக் செயற்கைக்கோள்கள்ல உள்ள மீதி ஸ்விஸ் கடிகாரங்களும் திடீர்னு செயலிழந்தா என்னாகும்? ரொம்ப பயங்கரமான கற்பனை இது. உங்க மொபைல் போன்ல மேப் வேலை செய்யாது, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது, ஏன் உங்க ஊருக்கு வர மின்சார விநியோக கட்டமைப்பு கூட முற்றிலுமா முடங்கி போகலாம். விண்வெளியில இருக்கிற அந்த ஒற்றை புள்ளி தோல்விக்கு, அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருக்கு நம்ம ஒட்டுமொத்த டிஜிட்டல் வாழ்க்கையும் எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத சற்று நேரம் ஒதுக்கி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.